ஹலோ மோடா சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் NS 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இந்த NS 200ஓட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா BS7 நார்ம்ஸ் படி தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பஜாஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபியூச்சர்ஸும் கொடுக்க போகிறாங்க. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட MT-15க்கு ஈக்குவலாக இந்த பைக் வந்து அப்டேட்ஸ் வரப்போகுது. அண்ட் ப்ரைஸும் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நம்ம இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த NS 200 பிடிக்குமா இல்லாட்டி MT-15 பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்த NS 200 அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் கிளிப்பான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இருக்குது. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ரைடிங் எக்கனாமிக்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பட் இது எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் NS 200ல இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பெரிய ஃபியூச்சர்ஸ் எதுவுமே NS 200ல கிடையாது. நீங்கள் பவர் பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும் நீங்கள் எவ்வளோ தூரம் என்ன தான் பண்ண போகிறீங்க? ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா NS 200ல ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறோங்கிறது பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப வருஷமாக இந்த NS 200க்கு அப்டேட்ஸ் வரும் நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் வர கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நியூ ஜெனரேஷன் மாடல் லான்ச் பண்ண போகிறோன்றது பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த பைக்கில் வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். NS 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200cc ஃபுல்லி ஃபேட் போடா சைக்கிள் நீங்கள் வாங்கினா எந்த அளவுக்கு பவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதே அளவுக்கு ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் இருக்குன்னா அது இந்த NS 200ல நம்ம சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,80,000 ரூபாய்க்குள்ள ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வாங்கணும் 200cc தான் NS 200 நம்பர் 1 பைக்காக இருக்குங்க. இந்த பைக்கில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து வரப்போகுது NS 200க்கு. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண N160 மாதிரி தான் அதோட ஃபேஸும் இருக்க போகுது இதுக்கப்புறம். ஸோ NS 200ஓட இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு பை ஃபங்க்ஷனல் N160 இருக்கிற மாதிரியான அந்த பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ்ங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் கொடுப்பாங்களாங்கிறது தெரியாது. ஆனால் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலில் வரும் அப்படிங்கிறத பஜாஜ் ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. ஸோ 2 அப்டேட் ஆச்சு. 3வது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வேணும்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பைக்கில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வேணும். ஸோ கன்சோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து நம்மளால் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸ், நேவிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நம்ம ஃபோனை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த NS 200ல கொடுக்க போகிறாங்க. அதுக்காக இந்த கிளஸ்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டராக வந்து மாறப்போகுது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கிளிப்பான் ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, நல்ல ஹேண்ட்லிங் இருக்குது. அண்ட் இதில் ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக அலுமினியம் ஸ்விங்காம் கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அலுமினியம் ஸ்விங்காம் இந்த NS 200ல கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னா இது இந்த NS 200க்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த பைக்கில் நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுள் ரைடருக்கு இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 100% கம்ஃபர்டபுளான அந்த ரைடிங் கொடுக்குது. ஏன்னு கேட்குறீங்களா? அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ரைடிங் எக்கனாமிக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தூரம் ரைட் பண்ணாலும் ரைடருக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடாக ஃபீல் ஆகாது. பில்லியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்லியன் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஹார்டான சீட் தான். பட் ஓகே, பில்டு குவாலிட்டியை மட்டும் பஜாஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்ஸ் தான் இந்தியாவில் நம்பர் 1 நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு நானே சொல்வேன். பட் என்ன சேலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க பஜாஜ். அவங்களுடைய அந்த பில்டு குவாலிட்டியில் வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நல்ல பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ABS இருக்குது. இந்த NS 200ஓட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெயிட் ரேஷியோ அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சஸ்பென்ஷன் வந்து இருக்கணும். அதே சமயம் ஸ்டெபிலிட்டிக்காக அலுமினியம் ஸ்விங்காம் இருக்கணும். ஸோ இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த NS 200 நம்பர் 1 நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இந்த NS 200ஓட நியூ ஜெனரேஷன் மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்